என்னவென்று சொன்னால், இந்த மேராஜ் பயணம் என்பது 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசல், இஸ்ரேலில் உள்ள பள்ளிவாசல், புனித பள்ளி, அந்த பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. அங்கிருந்து விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. மேராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள், இதையெல்லாம் பற்றி நமக்கு மார்க்கம் என்ன செய்கிறது, தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் இஸ்ரா என்ற 17வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இதல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவில் அழைத்து சென்றானே அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான்? இந்த இரவு பயணத்தில், மேராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வல்லமை எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அடிமை என்று குறிப்பிடுகிறான். அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் இரவில் அழைத்து சென்றான். அப்ப இதுல எல்லா வல்லமைக்கும் சொந்தக்காரன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதான் அல்லாஹ் கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவு நேரத்தில் அழைத்து சென்றான். எங்கிருந்து எங்கு அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இதல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் புனித பள்ளிவாசல், கஅபாவில் இருந்து. மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் அதுவும் புனித பள்ளி, இஸ்ரேலில் உள்ள, பலஸ்தீனில் உள்ள பள்ளிவாசல். அதை பைத்துல் முகத்தஸ் என்றும் சொல்வார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றும் சொல்வார்கள், பைத்துல் மக்தஸ் என்றும் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அந்த பள்ளிக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த பள்ளிவாசலை சுற்றியும் நாம் அருள் வளம் செய்திருக்கின்றோம். அந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள எல்லா பூமிகளிலையும் நாம் அருள் வளம் செய்திருக்கின்றோமே, அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இரவில் அழைத்து சென்றான். எதற்காக? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அற்புதங்களை, நம்முடைய சான்றுகளை தன்னுடைய அடியாருக்கு, முகமது நபிக்கு காட்டுவதற்காக. இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் அனைத்தையும் செவியேற்பவன், பார்ப்பவன் என்று இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, கஅபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். விண்ணுலகுக்கு அழைத்து சென்றதை பற்றி மற்றொரு வசனம் பேசுகிறது. இதை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய உம்மத்தில் சில வழிகேடர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்ராவை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, கஅபாவில் இருந்து அக்ஸாவுக்கு அழைச்சிட்டு போனதை. எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? விண்ணுலகுக்கு சென்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விண்ணுலக பயணத்தை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆனில் வந்து சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு செல்கிறார்கள். அதை பற்றி ஹதீஸ்களில் விரிவாக வந்திருக்குது, நாம் பார்க்க போகின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த விண்ணுலக பயணத்தில் ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 2 வில்லின் முனை அளவு, வில் இருக்கு பாருங்க, அந்த வில்லின் 2 முனைகளுக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்கும், அந்த அளவிற்கு நெருக்கமாக, அந்த அளவிற்கு அல்லது அதை விட நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்தார்கள். எங்க? விண்ணுலக பயணத்தில். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, அந்த ஜிப்ரீல் மூலமாக இறைவன் தன்னுடைய அடியாராகிய முகமதுக்கு எதையெல்லாம் வஹி அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவற்றையெல்லாம் அந்த ஜிப்ரீல் என்ன செய்தார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தார். மா கதபல் ஃபுஆது மா ரா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் அவர்கள் கண்ட காட்சியை, கண்ணால் கண்ட காட்சியை அது பொய்யுரைக்காது. அஃப துமாரூனஹு அலாமா யரா, அவர் கண்ட காட்சியில நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்களா? வலகத் ராஹு நஸ்ரத்தன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா, மற்றொரு தடவை சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இலந்தை மரத்தின் அருகில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய காட்சியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கண்டார்கள். இந்தஹா ஜன்னத்துல் மௌவா, அந்த சித்ரத்துல் முன்தஹா பக்கத்தில் என்ன இருக்குது? தங்குமிடமாகிய சொர்க்கம் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விண்ணுலக பயணத்தில் எது காட்டப்பட்டிருக்கிறது? சொர்க்கம் என்பது அது சித்ரத்துல் முன்தஹாவில் இருக்குது. ஹதீஸ்ல வருகிறது, இந்த சித்ரத்துல் முன்தஹாவுடைய அடிப்பாகம் 6வது வானத்தில் இருக்குது. என்னுடைய எண்டு ரொம்ப 7வது வானம் வரைக்கும் என்ன செய்கிறது? அதனுடைய உயரம் இருக்கிறது. அப்ப அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தான் தங்கக்கூடிய இடமாகிய சொர்க்கத்தை கண்டார் என்று சொன்னால் இது எதை பற்றி பேசுகிறது? விண்ணுலக பயணத்தை பற்றி என்ன செய்கிறது? விண்ணுலகத்தில் நபிகள் நாயகம் கண்ட காட்சியை பற்றி பேசுகிறது. அப்ப இது யகுஷ சித்ரத்தமா யகுஷா, அந்த இலந்தை மரத்தை எது சூழ்ந்திருக்குமோ அவை சூழ்ந்திருந்தது. இது பற்றிய விளக்கம் ஹதீஸ்ல வருது. மா சாகல் பசரு, அவர் பார்வை சாயவும் இல்லை, ஒமா தகா, அது வரம்பு மீறவும் இல்லை. லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா,
அங்கே அவர் தன்னுடைய இறைவனின் மிகப்பெரிய அற்புதங்களை, சான்றுகளை, அத்தாட்சிகளை பார்த்தார் என்ற இந்த வசனம் சூரத்து நஜ்முல 9 18 வரைக்கும் உள்ள இந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகில் கண்ட காட்சியை பற்றி பேசுகிறது. அப்ப குர்ஆனிலேயே மேராஜை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராம் இரவு பயணத்தை பற்றி, காபாவிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சம்பவத்தை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேராஜ் பயணம் எப்படி நடந்தது? புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு கிரந்தங்கள்ல ஏராளமான செய்திகள்ல இந்த சம்பவம் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யூமினூன பில் கைப், மூமின்களை பொறுத்த வரைக்கும் மறைவான விஷயங்களை என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். அப்படி நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம அறிவை வச்சு சிந்திச்சு பார்த்தா ஒரு இரவுல நபிகள் நாயகம் எப்படி விண்ணுலகத்திற்கு செல்ல முடியும் என்று நம்ம அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் நம்ம அறிவுக்கு என்ன செய்யாது, எட்டாது. அவ்வாறு சிந்தித்து பார்த்துதான் பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது, அவர்கள் மறைவான விஷயங்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அதுல கடுகளவு சந்தேகம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, நாம முஸ்லிமே கிடையாது. அப்போ கைபான விஷயங்களை பற்றி நம்முடைய அறிவில் போட்டு நாம் சிந்திப்பது என்பது கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அது உண்மை. அல்லாஹ் சொல்லிவிட்டானா அது உண்மை என நம்பிக்கை கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரில 3887வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு பயணம் 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து விண்ணுலகத்திற்கு செல்வது. இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுல ஹிஜ்ர் அப்படிங்கிற பகுதி, அந்த காபாவை நம்ம சுற்றி வரும்போது அந்த வளையம் இருக்கு பாருங்க, அந்த வளையம் தான் என்னது, ஹிஜ்ர் அப்படிங்கிற பகுதி. அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது 2 பேர் என்ன செஞ்சாங்க, ஒருவர் என்னிடம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து ஃபஷக்க மா பைன ஹாதிஹி இலா ஹாதிஹி, ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க, என்னுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து வயிறு பகுதி வரைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அவங்கள வந்து காபாவில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களை அழைத்து அவங்களுடைய நெஞ்சிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் 2ஆக பிளக்கின்றார்கள். பிளந்து என்ன செய்றாங்க, ஃபஸ்ட் அஹ்ரஜ கல்பி, என்னுடைய இதயத்தை வெளியே எடுத்து அந்த இதயத்தை என்ன செய்றாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜம்சம் தண்ணில் என்ன செய்றாங்க, கழுவுறாங்க. பிறகு ஒரு தங்கத்தால், இறை நம்பிக்கையால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத்தட்டு கொண்டு வரப்பட்டு அந்த தங்கத்தட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் கழுவப்பட்டு சும்மா ஹுஷிய பிறகு நிரப்பப்பட்டு சும்மா உஈத பிறகு என்ன செய்யப்பட்டது, அதே இடத்துல வைக்கப்பட்டது. இது ரப்புக்கு ரொம்ப ஈஸியான காரியம். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு இதான் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயம் வந்து மேராஜ் பயணம் செல்வதற்கு முன்பாக அவங்களுடைய நெஞ்சு பகுதி பிளக்கப்பட்டு இதயம் வெளியே எடுக்கப்பட்டு அது இறை நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு செய்யப்படுகிறது, உள்ள வைக்கப்படுகிறது. சரி, என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பிளக்கப்பட எதுக்கு தெரியுமா, விண்வெளி பயணத்தில் போகும்போது அந்த இதயம் தாங்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய சொந்த வியாக்கியானம், மார்க்கத்துக்கு என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், இறை நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதுதான் அதுக்குரிய விளக்கம். நாம் அதுக்கு வேறு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் செய்யாது, கிடையாது. அப்படி நிரப்பப்பட்டவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து புராக் அப்படிங்கிற ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. இந்த புராக்னா என்ன, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உத்தீது பி தாபத்தின் தூனல் பகுல் ஒ ஃபௌகல் ஹிமார், அது வந்து கோவேரி கழுதையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சாதாரண கழுதையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ புராக் என்பது ஒரு வாகனம், அது கழுதையை போன்று குதிரையை போன்று ஒரு வாகனம். அப்ப அந்த புராக்குடைய ஸ்பீட் எவ்வளவு சொன்னா நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு 8 எலவு ஹத்துவகு இந்த அக்ஸா தரஃபி, அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ, ஒரு வெட்ட வெளியில அந்த வாகனம் நின்றால் அதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரம் ஒரு 8 என்ன செய்யும், வைக்கும். அப்ப அதனுடைய வேகம் என்பது மனிதர்கள் கற்பனை செய்யக்கூடிய வேகத்தை விட அதிகம். ஒளியுடைய வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் சொல்றான் பாருங்க, அதை விட வேகம். புராக் வாகனம் என்பது அதனுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு செல்லுமோ அந்த அளவிற்கு ஒரு 8 என்ன செய்யும், அது வைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நான் வந்து அந்த புராக் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டேன். இந்த இடத்துல சில மௌலவிகள் கட்டுக்கதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்ன கட்டுக்கதைன்னு சொன்னோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலோட போய் எதில் போகணும் பார்த்தாங்களாம்.
அங்கே நிறைய புறாக்கு இருந்துச்சான். ஒரு நல்ல நல்ல கொளுத்த புறாக்கெல்லாம் நிறைய இருந்துச்சான். ஓரத்தில் ஒரு சின்ன புறாக்கு என்ன செஞ்சுதான், ரொம்ப மெலிஞ்சு போய் நின்றுச்சான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்களாம், நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? உடனே அந்த மெலிஞ்ச அந்த புறாக்கு சொல்லிச்சான், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா முகமது நபி அல்லாஹ்வுடைய நேசரை விண்ணுலகத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கீங்க, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவா போகுது அப்படின்னு செஞ்சுதான். அந்த மெலிஞ்ச புறாக்கு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, உனக்கு தான் அந்த பாக்கியம் அப்படின்னு செஞ்சாங்களாம், சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மௌலவிமார் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவாங்க. அப்படி எந்த ஹதீஸ்ல என்ன செய்யாது, கிடையாது. சில மௌலவிமார்கள் இந்த மாதிரி பொய்யான தகவல் என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில் பரவ செய்றாங்க. அப்படி கிடையாது. சில வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், குதிரையுடைய பெண்ணுடைய முகம், குதிரையுடைய உடம்பு பெண்ணுடைய முகம், அதுக்கு ஒரு கிரீடத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த குதிரைக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்கும், இறக்கை இருக்கும். இப்படி ஒரு படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. நிறைய முஸ்லீம் வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். அது என்னன்னு போய் கேளுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அது என்னதான் புறாக்கம். புறாக்குங்கிற வாகனம் இது. ரசூல்லா கோவேரி கழுதையை விட கொஞ்சம் சின்னது, கழுதையை விட கொஞ்சம் பெருசுங்கிறாங்க. அப்போ கழுதை எப்படி இருக்குமோ கோவேரி கழுதை எப்படி அந்த சைஸு. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணுடைய முகத்தை வச்சு ஒரு குதிரையுடைய உடம்பை வச்சு அதுக்கு ரெக்கையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, ஒரு படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னது, மக்கள்கிட்ட உள்ள தவறான மூட நம்பிக்கைகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அந்த புராக் வாகனத்தில் ஏறி காபாவிலிருந்து எங்கே வர்றாங்க, முதல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வர்றாங்க. அதனுடைய வேகத்துக்கு ஒரு சில வினாடிகள் என்ன செஞ்சிடலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வந்துடலாம். சஹீஹ் முஸ்லிமில் 259வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக் வாகனத்தில் ஏறி நான் பைத்துல் மக்தஸுக்கு வந்தேன், நபியா நான் சொல்லி காட்டுறான். ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தி அல்லத்தி எர்பித்து பிஹல் அன்பியா. நபிமார்கள் எல்லாம் எந்த வளையத்தில் கழுதையை கட்டி வைப்பாங்களோ, நபிமார்கள் கட்டி வைக்கக்கூடிய வளையங்கள் என்று அங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த வளையத்தில் நான் செய்தேன், என்னுடைய அந்த புராக்கை கட்டி வைத்தேன். ரசூல் அதை என்ன செய்றாங்க, கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது அக்ஸாக்குள்ள போய் அங்கே 2 ரக்காத் தொழுது விட்டு வெளியே வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சஹீஹ் முஸ்லிம் சொல்லப்படுது. 2 ரக்காத் தொழுவிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அந்த வெளியே வந்த பிறகு ஃபஜானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பி இனாயி மின் ஹம்ரின் வ இனாயி மின் லபனின். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மது பாத்திரத்தையும் பால் உள்ள ஒரு பாத்திரத்தையும் எங்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஃபக்தர்து லபன, நான் என்ன செய்தேன், பாலை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, இஹ்தர்துல் ஃபித்ரா, நீங்கள் என்ன செஞ்சீங்க, இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் அப்படின்னு செஞ்சாங்க ஜிப்ரீல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 259வது ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டது. இந்த இதே மாதிரி சம்பவம் 6வது வானத்தில் நடந்ததாகவும் வருகிறது. அங்கே வரும்போது பார்ப்போம், ஒரே சம்பவம் 2 இடத்துல நடப்பது என்ன கிடையாது, அது சாத்தியமற்றது கிடையாது, சாத்தியமானது தான். இங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதுவிட்டு வெளியே வந்தவுடனே இந்த மாதிரி பாலும் மதுவும் கொண்டு வரப்பட்டது என்று முஸ்லீம் 259வது செய்தியில் இருக்குது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 278வது ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போறாங்களா, அங்க நபிமார்களுடைய ஒரு ஜமாத் அங்க என்ன செய்து இருக்குது மஸ்ஜிதுல் அக்ஸாவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அங்க மூசா நபி என்ன செய்றாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். மூசா நபியை பார்த்தா யமன் நாட்டுக்காரங்க மாதிரி நல்ல உயரமா பருத்த உடல் தேகம் கொண்டவர்களா என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. கண்ணகும் ரிஜாலி ஷனுவா, ஷனுவானா யமன் நாட்டுக்காரங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அங்கே என்ன செய்றாங்க, பைத்துல் மக்தஸில் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இது அல்லாஹ் காட்டக்கூடிய காட்சி. அவங்க மூசா நபி மூத்தாயிட்டாங்க, ஈசா நபி அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் நாடினால் எந்த காட்சியும் என்ன செய்வான், அவன் காட்ட முடியும், உண்மையாகவே அல்லாஹ்வால் காட்ட முடியும். அப்ப அல்லாஹ் காட்டுகின்றான், அவ்வளவுதான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோற்றம் எப்படி இருக்கிறது, நபியான காலத்தில் உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபின்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அந்த உர்வா இப்னு மஸ்ஊத் என்ன வடிவத்தில் இருப்பாங்களோ அதே வடிவத்தில் யார் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செய்றாங்க, தொழுது கொண்டு இருந்தார்கள். இப்ராஹிம் நபி என்ன வடிவத்தில் இருக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகத்தை போன்று வடிவத்தில் என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையில் வந்தவங்க தான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எல்லா நபிமாரும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுக நேரம் என்ன செஞ்சிருச்சு, நெருங்கிடுச்சு. ஃபஅமம்துஹும், நான் அவர்களுக்கு என்ன செய்தேன், இமாமத் செய்தேன். நபிமார்கள் இருந்து ஒரு கூட்டம் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இமாமத் பண்றாங்க. பிறகு அவங்க தொழுகையை முடிச்ச உடனே ஒரு ஆள் சொல்றார், யா முஹம்மத் ஹாதா மாலிக்கு சாஹிபுன்னார், நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நபர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவங்க தான் நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ஃபஸல்லிம் அலைஹி, அவருக்கு என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவரை நோக்கி திரும்பி
அவங்க சலாத்தை அவரை நோக்கி திரும்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, சலாத்தை கொண்டு முந்தி விடுகிறார் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இது பைத்துல் மக்தஸில் நடந்த சம்பவம். இந்த செய்தி வந்து 278வது செய்தியில் என்ன செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு. இது நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. நாம் தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஆளை சந்திக்கிறோம், நம்ம கூட பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கிடுங்க, அவங்க சலாம் சொல்ல தெரியாத சலாம் சொல்லுமா, அசரத்துக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னா என்ன செய்ய, அந்த ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இதில் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸில் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த புராக் வாகனத்தில் ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே கொண்டு போகிறாங்க, உலகத்து வானத்துக்கு என்ன செய்கிறாங்க, அழைத்து செல்கிறாங்க. அழைத்து சென்றவுடனே அவங்க வந்து திறக்குமாறு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த முதல் வானத்து வந்து அதுக்கு வானத்துக்கெல்லாம் வாசல்கள் இருக்கிறது. அப்போ மலக்குமார்கள் கேட்குறாங்க, அது பாதுகாப்பாகவும் இருக்குது, எங்கே சென்றால் நம்ம அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்ற பாடமும் இங்கே என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த வானத்தில் முதல் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்குறாங்க, மன்ஹாதா, யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜிப்ரீல், நான் ஜிப்ரீலுங்கிறாங்க. ஒமம் மாக், உங்களோட யார் வந்திருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. வகத் உர்சில இலைஹி, அவரை அழைத்து வருமாறு சொல்லப்பட்டு இருக்கிறதா, ஆமாங்கிறாங்க. உடனே அந்த முதல் வானத்திலிருந்து அவங்கள வரவேற்கப்படுகிறது. மர்ஹபன் பிஹி ஃபநிஅமல் மஜீஉ ஜாஅ, அவருடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு செய்கிறாங்க. முதல் வானத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். முதல் வானம் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. அப்போ இது நமக்கு ஒரு படிப்பினை. என்ன படிப்பினை, நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னு சொன்னோம்னா அவங்கள சலாம் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து துவா செஞ்சு வரவேற்கலாம். உங்கள் வரவு என்ன செய்யட்டும், நல்வரவாகட்டும், அல்லாஹ் இதை பாக்கியமாக்க. ரசூலா அப்படி தானே அங்கே மேராஜ் பயணத்தில் வரவேற்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே முதல் வானத்துக்கு சென்றடைந்தவுடனே அங்கே யாரை பார்க்குறாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க, ஹாதா அபூக்க ஆதம், இவங்க தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஃபசல்லிம் அலைஹி, அவருக்கு என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. என்ன செய்கிறாங்க, ரசூலாவுக்கு சொன்ன உடனே ரசூலா என்ன செய்கிறாங்க, ஃபசல்லம்து அலைஹி, நான் ஆதமுக்கு சலாம் சொன்னேன். ஃபரத்த சலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பதில் சலாம் சொல்லிட்டு மர்ஹபன் பில் இப்னி சாலி, அவங்களும் வரவேற்கிறாங்க. நல்ல மகனே வருக, வ நபியு சாலிஹ், நல்ல நபியே வருக. அப்போ இது ஒரு பண்பாடு. ஒரு இடத்துக்கு ஒருவர் புதிதாக வரும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள வரவேற்பது என்பது ஒரு பண்பாடு என்பது நமக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. அதே போன்று இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 3887வது செய்தி. அதே போன்று சஹீஹுல் புகாரில் 349வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போனவொன்னே அங்கே ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வலதுபுறம் பார்த்தா ஒரு பெருங்கொண்ட கூட்டம், அவங்களுடைய இடதுபுறம் பார்த்தால் பெருங்கொண்ட கூட்டம். அப்போ அந்த மனிதர் என்ன செய்கின்றால், இதா நதர கிபல யமீனிஹி லஹிக்க, வலதுபுறம் பார்த்தா என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க, இடதுபுறம் பார்த்தா அழுகிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலா என்ன செய்கிறாங்க, நல்ல மகனே வருக, நல்ல நபியே வருகன்னு என்ன செய்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, இவங்க யாரு, இவங்க தான் ஆதம் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குன்னு சொல்கிறாங்க, வலதுபுறம் உள்ள ஒரு பெருங்கூட்டம், இடதுபுறம் உள்ள ஒரு பெருங்கூட்டம், இவங்க எல்லாமே ஆதம் நபியுடைய பிள்ளைங்க. ஆதம் நபியை மட்டும் ரசூலா பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனுஷங்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் காட்டிட்டான். அவ்வளோ பெருங்கொண்ட கூட்டம், எல்லாமே உலகத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களுமே யாருடைய பிள்ளைங்க தான், ஆதம் நபியுடைய பிள்ளைங்க தான். அப்போ எல்லாம் நீங்கள் நான் எல்லாருமே இருந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை வலதுபுறமாக ஆக்கி வைக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ அவங்க வலதுபுறம் பார்த்தா சிரிக்கிறாங்க, இடதுபுறம் பார்த்தா அழுகுறாங்க. அப்போ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபஹுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னா, வலதுபுறத்துக்காரங்க இருக்கிறாங்களே இவங்க சொர்க்கவாசிகள், இடதுபுறம் உள்ளவங்க வந்து நரகவாசிகள். இதனால் வலதுபுறம் பார்த்தா சிரிக்கிறாங்க, இடதுபுறம் பார்த்தா நம்ம பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்க, அழுகுறாங்க. இப்படி ஒரு காட்சி என்ன செய்யப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வானத்தில் காட்டப்படுகிறது. எல்லாமே அல்லாஹ் காட்டக்கூடிய காட்சிகள். இரண்டாம் வானத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இரண்டாம் வானத்துக்கு போன பிறகு திறக்குமாறு கோரிக்கை வைக்கிறாங்க. யார் வந்திருக்கான்னு கேட்குறாங்க, ஜிப்ரீலுங்கிறாங்க. கூட யார் இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறாங்க. அவரை அழைத்து வருமாறு அனுப்பப்பட்டதா, ஆமாங்கிறாங்க. உடனே உங்கள் வரவு நல்லவரவாகட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த வானத்துறை கதவு திறக்கப்படுகிறது. இரண்டாவது வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அங்கே போனால் அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு நபிமார்கள் என்ன செய்கிறாங்க, இரண்டாவது வானத்தில் பார்க்குறாங்க. இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய தாயாரும் அக்கா தங்கச்சி, ஹாலா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாலா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்க யாருக்கு ஹாலா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாலா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வஹுமா இப்னால் ஹாலத்தி, இருவருமே தாய் உடன் பிறந்த சகோதரியின் மகன்கள், 2 மகன்கள். அப்போ அப்படி சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள் ஹாதா யஹ்யா வ ஈசா, இவங்க யஹ்யாவும் ஈசாவும், ஃபஸல்லிம் அலைஹிமா, 2 பேருக்கு என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்றாங்க, 2 பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. அவங்க அலைக்கும் சலாம் சொல்லிவிட்டு மர்ஹபன் பில் அஹி சாலிஹ், நல்ல சகோதரனை வருக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழைக்கிறாங்க, நல்ல மகனை வருக. இவங்க எப்படி அழைக்கிறாங்க, நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியே வருகன்னு செய்றாங்க, வரவேற்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதற்கு பிறகு அவங்க 3வது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஏறி சென்ற உடனே அதே போன்று கேட்கப்படுகிறது. 3வது வானத்தை திறக்குமாறு கோரிக்கை வைக்கும்போது மன்ஹாதா, யாருன்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் என்கிறார்கள். உங்க கூட வந்திருக்கிறது யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைத்து வருமாறு சொல்லப்பட்டதா, ஆமான்னு சொன்னவனே மர்ஹபன் பிஹி ஃபனிஅமல் மஜீஉ ஜா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கப்படுகிறது. 3வது வானத்துக்கு போறாங்க. 3வது வானத்தில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்றாங்க, பார்க்குறாங்க. மொத்த அழகுல வந்து பாதி அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க ஹாதா யூசுப், இவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஃபஸல்லிம் அலைஹி, அவங்க சலாம் சொல்லுங்கங்கறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. அவங்க பதில் சலாம் சொல்லிவிட்டு நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியே வருகன்னு செய்றாங்க, வரவேற்கிறாங்க. அடுத்து 4வது வானம். 4வது வானத்திற்கு சென்றவுடன் திறக்குமாறு கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதே கேள்விகள், யார் வந்திருக்கிறீங்க, ஜிப்ரீல், கூட யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைத்து வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா, ஆமான்னு சொன்னவுடனே மர்ஹபன் ஃபனிஅமல் மஜீஉ ஜா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது வானத்துக்கு போறாங்க. அங்கே யாரை பார்க்கிறார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க, ஹாதா இத்ரீஸ் ஃபஸல்லிம் அலைஹி, இவங்க தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அவங்களுக்கு சலாம் சொன்னேன், அவங்க பதில் சலாம் சொன்னார்கள். அடுத்து அவங்க சொன்னாங்க மர்ஹபன் பில் அஹி சாலிஹ், நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியை வருகன்னு செய்றாங்க, வரவேற்கிறாங்க. அடுத்ததாக 5வது வானத்துக்கு என்ன செய்றாங்க, போகின்றார்கள். அதே போன்று கேள்விகள் கேட்கப்பட்டு வரவேற்கப்படுகிறார்கள். 5வது வானத்தில் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியோட அனுப்பப்பட்டாங்களா இல்லையா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அந்த நபி என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஹாதா ஹாரூன் ஃபஸல்லிம் அலைஹி, இவங்க தான் ஹாரூன், இவங்க சலாம் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. அவங்க பதில் சலாம் சொல்லிட்டு மர்ஹபன் பில் அஹி சாலிஹ் வ நபி சாலிஹ், நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியை வருக என்ன செய்றாங்க, வரவேற்கிறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது வானத்துக்கு என்ன செய்றாங்க, ஏறி செல்றாங்க. அது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு 6வது வானத்துக்கு போன உடனே அங்கே யாரை பார்க்குறாங்கன்னா ஃபைதா மூசா, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் சொல்றாங்க ஹாதா மூசா ஃபஸல்லிம் அலைஹி, இவங்க தான் மூசா, இவங்களை சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஃபஸல்லம்து அலைஹி, நான் அவங்களுக்கு என்ன செய்தேன், சலாம் சொன்னேன். பிறகு மூசா நபி என்ன செய்றாங்க, மர்ஹபன் பில் அஹி சாலிஹ் வ நபி சாலிஹ், நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியை வருகன்னு வரவேற்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபியை கடந்து 7வது வானத்துக்கு போகும்போது மூசா நபி அழுகுறாங்க. அப்போ அவங்க கேட்கப்பட்டது, எதற்காக, எது உங்களை அழ வைத்தது, எதுக்காண்டி அழுகுறீங்க? அப்போ மூசா நபி சொன்னாங்களா, அபுக்கி, நான் அழுகிறேன், எதற்கான சொன்னோம்னா லி அன்ன குலாமன் புஇஸ பஅதி, எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த மகன், இவருடைய உம்மத்தில் வந்து எதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்திஹி அக்ஸருமை எதுகுலுகா மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை விட, நுழையக்கூடியவர்களை விட அதிகமான மக்கள் முஹம்மது நபியுடைய உம்மத்திலிருந்து என்ன செய்வாங்க, சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் செல்வார்கள். என்னுடைய சமுதாயத்தை விட அவங்க சமுதாயம் அதிகமாக சொர்க்கம் செல்வதனால் நான் என்ன அழுகுறேன், எனக்கு கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஏன்னு நினைச்சு என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுகுறாங்க. அப்ப இந்த சம்பவம் 6வது வானத்தில் என்ன செய்கிறது, நடக்கிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 7வது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு 7வது வானம் திறக்கப்படுகிறது. 7வது வானத்தில் யாரை பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பொதுவாக நபிமார்களுக்கு மத்தியில் நாம் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், மூமின்கள் என்ன சொல்லுவாங்க, நபிமார்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த வேறுபாடும் நாங்கள் காட்ட மாட்டோம்.
அதே நேரத்தில் நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்திருக்கிறானோ அந்த சிறப்பை நம்ம நம்பிக்கலாம். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்திருக்கிறானோ அந்த சிறப்பை நம்ம நம்பிக்கலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எங்க இருக்கிறாங்க? உயர்ந்த ஒரு தரஜாவில் இருக்கிறாங்க, 7வது வானத்தில் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்லப்படுகிறது, ஹாதா அபூக் ஃபஸல்லிம் அலைஹி, இவங்க உங்களுடைய தந்தை, இவங்க சலாம் சொல்லுங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, மற்ற எல்லா நபிமார்களும் எதில் வந்துடுறாங்க? சகோதரர் என்று தான் என்ன செய்றாங்க? அழைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. அவங்க பதில் சலாம் சொல்லிட்டு மர்ஹபன் பில் இப்னி சாலி, நல்ல மகனே வருக, ஒன் நபி சாலி, நல்ல நபியே வருக அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வானத்தில் நபிகள் நாயகம் ஏறக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே சஹீஹுல் புகாரில 3887வது ஹதீஸாக செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்துக்கு மேலே என்ன செய்யப்படுறாங்க? உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தப்பட்டவன இதில் ஒரு பொய் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. என்ன பொய் சொல்லுவாங்கன்னா, உலமாக்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இதுக்கு மேலே நான் செய்ய முடியாது, வர முடியாது, நான் வந்தால் நான் என்ன செஞ்சிருவேன்? வெடிச்சு சுக்குநூறாயிருவேன், அதனால இதுக்கு மேலே எனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னதான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதுக்கு ஹதீஸ் என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. 7வது வானம் வரைக்கும் சென்றார்கள். அதுக்கு நபி மட்டும் தான் என்ன செய்யப்படுறாங்க? உயர்த்தப்படுறாங்க. ஜிப்ரீல் போக முடியாது, ஜிப்ரீலுக்கு அனுமதி கிடையாது என்பதெல்லாம் எனது கட்டுக்கதை. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அப்போ அந்த 7வது வானத்துக்கு மேலே தான் சித்ரத்துல் முன்தஹா, அதாவது முன்தஹான்னு சொன்னோம்னா கடைசி எல்லைன்னு அர்த்தம். அந்த முன்தஹாங்கிற வார்த்தை இழந்த மரத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இழந்த மரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது முன்தஹாங்கிறாங்க, கடைசி எல்லையான இலந்தை மரம். இது சித்ரத்துல் முன்தஹா, இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னோம்னா, அதனுடைய பழங்கள், அதில் பழங்கள்லாம் இருக்குது. ஃபைதா நபுக்குஹா மிஸ்லு கிலாலி ஹஜர், நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஹஜர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து குடுவைகள் தயாரிப்பாங்க. அந்த குடுவைகள் போன்று என்ன செய்கிறது? அந்த சித்ரத்துல் முன்தஹா, அந்த இலந்த மரத்துடைய பழங்கள் இருக்கிறது. வரக்குஹா, அந்த மரத்துடைய இலைகள் மிஸ்லு ஆதானில் ஃபீலா, யானையுடைய காதுகளை போன்று பெரிய இலைகளாக என்ன செய்கிறது? அந்த மரத்துடைய இலைகள் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்படுகிறது, ஹாதிஹி சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் எனது சித்ரத்துல் முன்தஹா. அந்த இழந்த மரத்துக்கு பக்கத்தில் அர்பாத்து அன்ஹார், 4 ஆறுகள். இதை எப்படி விளங்கிக்கலாம்? நஹ்ரானி பாத்தினானி, 2 ஆறுகள் உள்ரங்கமானவை, நஹ்ரானி லாஹிரானி, 2 ஆறுகள் வெளிரங்கமானவை. அப்ப அந்த மரத்துக்கு உள்ள 2 ஆறு, வெளியே 2 ஆறு, அப்படின்னு செஞ்சுக்கலாம், அதை புரிந்து கொள்ளலாம். அப்போ ஜிப்ரீல் கேட்கலாம், சித்ரத்துல் முன்தஹா பக்கத்தில். அப்ப ஜிப்ரீல் கூட இருக்கிறாங்கன்னு விளங்குது. 7வது வானத்துக்கு மேலே ஜிப்ரீல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அப்போ மா ஹாதானி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இந்த 2 ஆறுகள் என்னன்னு கேட்கும்போது, மா ஹாதானி, இந்த 2 என்ன, அந்த 2 என்னன்னு கேட்குறாங்க. அம்மல் பாத்தினானி ஃபநஹ்ரானி ஃபில் ஜன்னா, அந்த உள்ரங்கமாக உள்ள 2 ஆறுகள் சொர்க்கத்தில் உள்ள ஒரு ஆறுகள். அம்மல் லாஹிரானி ஃபநைல் வல் ஃபுராத், வெளிரங்கமாக உள்ள ஆறுகள் வந்து நைல் நதியும் ஃபுராத் நதியும். நைலும் ஃபுராத்தும் உலகத்தில் தான் இருக்குது. இதை அங்கே அல்லாஹ் காட்டுகிறான். உலகத்தில் உள்ள இனி பிறக்க இருக்கக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் காட்டுறான். பைத்துல் மக்தஸில் மூசா நபியை பார்க்குறாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க, ஈசா நபியை பார்க்குறாங்க. அவங்களை எங்கேயும் பார்க்குறாங்க? வானத்திலையும் பார்க்குறாங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரில் வருது, ரசூலுல்லாஹ் காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு அழைத்து செல்லும் போது பைத்துல் மக்தஸ் பக்கத்தில் கஃபீபுல் அஹ்மர் அப்படிங்கிற இடத்துல மூசா நபி அடக்கப்பட்ட கபருக்குள்ள தொழுகிற மாதிரி என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டாங்க. அப்ப மூசா நபியை கபூர்ல தொழுகிற மாதிரியும் பார்க்குறாங்க, அல்லாஹ் காட்டுறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலையும் அல்லாஹ் காட்டுகின்றான். எங்கே அல்லாஹ் காட்டுறான்? வானத்திலையும் காட்டுறான். இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி இவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலையும் பார்க்குறாங்க, வானத்திலையும் பார்க்குறாங்க. எல்லா உலகத்தில் இனி பிறக்கவிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஆதம் நபியுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம இது சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி இந்த உலகத்தில் உள்ள நைல் நதியை அங்கே எப்படி காட்ட முடியும்? இந்த உலகத்தில் உள்ள ஃபுராத் நதி அங்கே எப்படி? அல்லாஹ் தூக்கி காட்டுகின்றான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஒரே நபியை 3 இடத்துல அல்லாஹ் காட்டுகின்றான். அந்த நபிக்கு வந்து அந்த வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கு இது முடியாதா? அப்போ இது ஒரு விஷயம். அப்போ அந்த 2 நதிகளை பற்றி விளக்கம் சொல்றாங்க. உள்ரங்கமாக உள்ள நதிகள் சொர்க்கத்துடைய நதிகள், வெளிரங்கமாக உள்ளவைகள் நைல் ஃபுராத் அப்படின்னு செய்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 3887வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில 349வது செய்தியாக வருகிறது. அந்த சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துக்கு, அந்த இலந்த மரம் அதான் கடைசி எல்லை, அந்த இடத்துக்கு போனவுடனே ஃபகஷியஹா அல்வானு,
பல நிறங்கள் அங்கே என்ன செய்து கொண்டது, சூழ்ந்து கொண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒரு காட்சியை வர்ணிக்கிறாங்க. பல நிறங்கள் அங்கே சூழ்ந்திருந்தது. லா அதிரி மாகிய, அது என்ன நிறங்கள் எனக்கு என்ன செய்யல தெரியல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நம்ம அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தோமா இல்லைங்களா, அவர் இரண்டாவது தடவையும் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே இறங்க கண்டால், ஃபரகாவு நஸ்லத்துன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மௌவா, இது யக்ஷ சித்ரத்த மா யக்ஷா. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த இலந்தை மரத்தை சூழ வேண்டியது சூழ்ந்திருந்தது. அந்த சூழ வேண்டியது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அது என்னன்னு ஹதீஸ் விளக்குது. ஃபகஷியஹா அல்வான், பலவிதமான நிறங்கள், பார்க்கறதுக்கு ஜொலிக்கிற மாதிரி பல நிறங்கள் அங்கே சூழ்ந்திருந்தது. அது என்னன்னு எனக்கு என்ன செய்த தெரியலைங்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அந்த சித்ரத்துல் முன்தஹா பக்கத்தில் தான் ஜன்னத்துல் மஹ்வா இருக்குது, நாம் தங்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது. அப்போ ரசூல் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபஉத்ஹில்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கிறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க. ஃபபீஹா ஃபைதா ஃபீஹா ஜனாபிதுல் லுகுலி, முத்துக்களாதான கயிறுகள், சொர்க்கத்தில் என்ன இருக்குது, முத்துக்களாதான கயிறுகளை பார்க்குறாங்க. வைதா துராபுஹால் மிஸ்க், அதனுடைய மண்ணை பார்த்தா கஸ்தூரி, சொர்க்கத்துடைய மண் எனது கஸ்தூரி. அப்போ இந்த செய்தி புகாரில் 349வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் இந்த சித்ரத்துல் முன்தஹாவை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. 279வது ஹதீஸில் நபியால் நான் சொல்லி காட்டுறாங்க, நான் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போனேன். வஹியஃபி சமாயி சாதிசா, அது 6வது வானம்னு சொல்லி வருது. முன்னாடி பார்த்த ஹதீஸில் எங்கே வருது, 7வது வானத்துக்கு மேதான் வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த சித்ரத்துல் முன்தஹாவுடைய ஆரம்பம் எங்கே, 6வது வானம். அதனுடைய எல்லை எங்கே போகுது, 7வது வானத்தையும் தாண்டி என்ன செய்கிறது போகிறது. அவ்வளோ பெரிய ஒரு மரம். அப்போ அந்த சித்ரத்துல் முன்தஹாவை பற்றி சொல்கிறாங்க, இலைகா என்தஹி மா யூரஜு பிஹி மினல் அருள், பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி போட்டு பாருங்க, அது எல்லாமே எதுக்கு மேலே போக முடியாது, சித்ரத்துல் முன்தஹாக்கு மேலே போக முடியாது. ஃபயுக்பது மின்ஹா, அங்கே எல்லாம் கைப்பற்றப்பட்டும். இங்கேருந்து உயிரை கைப்பற்றி கொண்டு போகிறாங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏறி போகுது. இது எல்லாம் எது வரைக்கும் போகும், சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும். அங்கே அல்லாஹ் என்ன செஞ்சு கொள்வான், எல்லாத்தையும் கைப்பற்றி கொள்வான். நல்லவருடைய உயிர்கள் இல்லியின்ல பதிவு செய்யப்படும் வரும் பாருங்க, அந்த இல்லியின்லாம் எங்கே தான் இருக்குது, சித்ரத்துல் முன்தஹாவில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டான், எல்லாம் கைப்பற்றப்பட்டான். வ இலைஹா என்தஹி மா யுஹ்பத்து பிஹி மின் ஃபௌகிஹா, அதுக்கு மேலே இருந்து இறங்கக்கூடிய எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டுரும், அங்கே கைப்பற்றப்பட்டுரும். அரிசிக்கு மேலே இருந்து இறங்குறது அந்த இடத்துல எடுக்கப்பட்டாவும், இங்கிருந்து ஏறது என்ன செய்யப்பட்டுரும், அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டு விடும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸில் வருது, சூரத் நஜ்மில் வருதா இல்லையா, இது யகுஷ ஷித்ரத்த மா யகுஷா, அந்த இலந்தை மரத்தை சூழ வேண்டிய சூழ்ந்து கொண்டது. நம்ம முன்னாடி பார்த்த புகாரியுடைய செய்தியில் என்ன வருகிறது, பலவிதமான வண்ணங்கள் சூழ்ந்திருந்தது வருது. இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்வதாக இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுறாங்க, ஃபிராஷு மின் தஹப், தங்க வெட்டுக்கிளிகள், அந்த இலந்த மரம் எல்லாத்தையும் என்ன தங்கத்தாலான வெட்டுக்கிளியே என்ன செஞ்சது, அது சூழ்ந்திருந்தது என்று இப்னு மஸ்ஊத் என்ன செய்யப்படுறாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இடத்துல 3 பாக்கியங்கள் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன 3 பாக்கியங்கள், ஒன்னாவது ஓட்டிய சலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகை நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இரண்டாவது ஓட்டிய ஹவாத்தீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். ஆமன ரசூல் சொல்றோமா இல்லைங்களா, ஆமன ரசூல் ஓதப்பட்டால் அது நமக்கு ஒரு இரவு நம்ம ஆமன ரசூல் ஓதுனா நமக்கு போதுமானது அப்படி நபிகள் நாயகம் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆமன ரசூல் என்பது அதுல இருந்து கடைசி வரைக்கும் அது ரொம்ப அற்புதமான வசனங்கள். அப்ப அந்த ஆமன ரசூல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், கடைசி பகுதிகள் எங்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க எங்க வச்சு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சித்ரத்துல் முன்தஹால வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று நீங்க விளங்கிக்கணும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல இந்த குர்ஆனை யார் இறக்கி வைப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இறக்கி வைப்பாங்க. குர்ஆன்ல உள்ள எல்லா வசனங்களுமே யார் தான் இறக்கி வைப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த சித்ரத்துல் முன்தஹாவுல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் யார் தான் இறக்கி வச்சிருக்க முடியும், ஜிப்ரீல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான், மன்கான அதுவலி ஜிப்ரீல, யார் ஜிப்ரீலுக்கு எதிராக இருக்கிறாரோ, மீகாலுக்கு எதிராக இருக்கிறாரோ, அல்லாஹ் ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இந்த குர்ஆனை என்ன செய்கிறார், உம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைக்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஒட்டுமொத்த குர்ஆனை யாருக்கு கொடுத்திருக்காங்க, ரசூலா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஹவாத்திம் பக்ரா, பக்ராவுடைய கடைசி வசனம் யார் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும், ஜிப்ரீல் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இவங்க சொல்ற கப்சா பொய்யாயிரும்.
என்ன கப்சா? 7வது வானத்துக்கு மேலே ஜிப்ரீல் போக முடியாது, இதுக்கு மேல் நான் வந்தால் நான் எரிந்து விடுவேன், எனக்கு அனுமதி கிடையாது சொல்றாங்க பாருங்க. அது பொய் என்பது இதன் மூலமா என்ன செய்கிறது? நிரூபணமாகிறது. அப்ப அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் ரசூலுல்லாஹ்க்கு மேராஜ் பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹா பக்கத்தில் வைத்து செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அடுத்த நபியா என்ன சொல்றாங்க? வகுஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷையன் மினல் முக்ஹிமாத். என்னுடைய சமுதாயத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களுக்கு பெரும்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இது நம்முடைய அக்கீதா கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாவங்கள் ஷிர்க்கை தவிர எல்லா பெரும்பாவங்களும் அல்லாஹ் செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். ஷிர்க்கு கலந்திருக்கக்கூடிய பெரும்பாவங்களும் அல்லாஹ் செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இப்ப சூனியத்தை எடுத்துக்கிட்டு அது எதுல வந்துடும்? ஷிர்க்ல வந்துடும். மௌலூதை எடுத்துக்கிட்டா ஷிர்க்ல வந்துடும். அப்ப எந்தெந்த தர்கா வழிபாட்டை எடுத்துக்கிட்டா அது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம். ஸலாத்து நாதி அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, சவுனம் பார்க்கிறது, எத்தனையோ இணை வைக்கக்கூடிய காரியங்கள் மக்கள் என்ன செய்து நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஷிர்க்கு வைக்காம மௌத்தாவரவங்களுக்கு அவங்க என்ன பெரும்பாவங்கள் செஞ்சாலும் மன்னிக்கப்படும். ஒன்று மன்னிக்கப்படும் என்ன அர்த்தம்? அவங்க அதற்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கண்டிப்பாக செய்வார்கள் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். நிரந்தர நரகம் யாரு கிடையாது? அல்லாஹ்க்கு இணை வைக்காதவர்களுக்கு நிரந்தர நரகம் கிடையாது. இஸ்லாமிய உம்மத்தில் சில வழிகட்ட கூட்டங்கள் வந்திருக்கு. அந்த வழிகட்ட கூட்டம் என்ன செய்வாங்க? பெரும்பாவங்கள் செய்து விட்டால் அவன் காஃபிர்ங்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கை இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லினான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். ஒருத்தன் அல்லாஹ்க்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டான்னு சொன்னா அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. ஓ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் செய்வான், மன்னிப்பான். நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க முஆத் அவங்களுக்கு, அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? யார் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ மௌத்தா போறாங்களோ அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போறது யார் மேல? அல்லாஹ் தன் மீது என்ன செய்து கொண்டான்? கடமையாக்கி கொண்டான். அப்போ இணை வைத்தல் என்ற பாவத்தை தவிர பெரும் பாவங்களை தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் செய்வான், மன்னிப்பான். இது சரியான ஒரு கொள்கை என்பதை நம்ம செஞ்சுக்கணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த 7வது வானத்துக்கு மேல பைத்துல் மஅமூர் என்ன செய்யப்படுகிறது? எடுத்து காட்டப்படுகிறது. பைத்துல் மஅமூர்னா என்ன? அது ஒரு பள்ளிவாசல். சஹீஹுல் புகாரில 3342வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க பைத்துல் மஅமூரை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஹாதா பைத்துல் மஅமூர். இது பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல் யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70 அல்ஃப மலக்கின். அந்த பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் தொழுவாங்க. இதா ஹரஜு அவங்க அந்த 70,000 மலக்குமார்கள் இன்னைக்கு தொழக்கூடிய 70,000 மலக்குமார்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டா லம் யஊது இலைஹி ஆகிரமா அலைஹி. அவங்க அதுக்கு பக்கம் திரும்ப வரவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் 70,000 மலக்கு. இன்னைக்கு தொழுதுட்டாங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய 70,000 யாரு? வேறு 70,000. அடுத்த நாள் வேறு 70,000. ஒரு தடவை தொழுதவர்கள் மீண்டும் அதன் பக்கம் செய்ய முடியாது, வர முடியாத அளவுக்கு அதிகமான மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு செய்கிறது கிடைக்கிறது. அப்ப அந்த பள்ளிவாசல் மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், 70,000 பேர் தொழக்கூடிய அளவுக்கு உள்ள பள்ளிவாசல். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சஹீஹுல் புகாரில் 3887 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பைத்துல் மஅமூர் ரசூலா காட்டப்படுது பாருங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட மது கோப்பை, பால் கோப்பை, தேன் கோப்பை 3 கொண்டு வரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுத பிறகு அவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட எது மட்டும்தான்? பாலும் மதுவும் தான். ரசூலா எதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க? பாலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ரசூலா 3 பானங்கள் கொண்டு வரப்படுகிறது அந்த பைத்துல் மஅமூர் அவங்க காட்டப்பட்ட பிறகு, அதாவது மது, பால், தேன். அப்ப ரசூலா செஞ்சாங்க, ஃபஅஹத்துல் லபன, நான் செய்து கொண்டேன், பாலை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹையல் ஃபித்ரா, இதுதான் இயற்கை, அல்லத்தி அந்த அலைஹா வ உம்மத்துக்க, அந்த இயற்கை மார்க்கத்தின் மீது தான் நீங்களும் உங்களுடைய உம்மத்தும் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். இப்போ நம்ம அந்த சித்ரத்துல் முன்தஹா அந்த இடத்துல 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்படும் சொல்றோம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல எப்படி கடமையாக்கப்படுதுன்னா 50 நேர தொழுகைகள் செய்யப்படுகிறது, கடமையாக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளைக்கு 50 நேரம் 50 தொழுகைகள். அவங்க அதை வாங்கிட்டு மூசா நபியை கடந்து போகும்போது, மூசா நபி என்ன செய்யறாங்க? 6வது வானத்தில் மூசா நபியை கடந்து போகும்போது மூசா கேட்குறாங்க, பிமா உமிர்த்த, உங்களுக்கு என்ன அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டது? அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு 50 நேர தொழுகை செய்யப்பட்டுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. அவன் மூசா நபி சொல்ற வாசகத்தை பாருங்க, அனுபவ பாடங்கிறது இதுதான்.
அவங்க சொல்றாங்க, இன்ன உம்மத்துக்கு லா தஸ்தத்தியு ஹம்சின ஸலா, உங்க சமுதாயம் 50 நேர தொழுகைக்கு ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். இன்னி வல்லாஹி கத் ஜர்ரப்து நாஸ கப்லக், உனக்கு முன்னாடியே இந்த மனிதர்களோடு நான் நிறைய அனுபவப்பட்டு விட்டேன். வாலஜ்து பனி இஸ்ராயில் அஷத்தல் முஆலஜா, இந்த இஸ்ரேல் சமுதாயத்தை கடுமையான ஆய்வு பண்ணி இருக்கின்றேன். ஃபர்ஜி இலா ரப்பிக்க ஃபஸலு தக்ஃபீஃப லி உம்மத்திக்க, உன் ரப்பிட்ட திரும்ப போய் உன்னுடைய உம்மத்துக்கு குறைச்சி கேளுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி செய்றாங்க, போறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை திரும்ப போறாங்க, 10 குறைக்கப்படுகிறது. திரும்ப மூசாட்ட வர்றாங்க, இன்னும் குறைச்சி கேளுங்க. திரும்ப 2வது தடவை திரும்ப போறாங்க, 10 அல்லாஹ் குறைக்கின்றான். திரும்ப மூசா நபிட்ட வர்றாங்க, திரும்பவும் போங்கிறாங்க. திரும்ப போகும்போது 3வது தடவை போகும்போது அல்லாஹ் 10 குறைக்கின்றான். திரும்ப 4வது மூசா நபிட்ட வர்றாங்க, திரும்ப போங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு நாளைக்கு 10 நேர தொழுகையாக ஆக்கின்றான். திரும்ப மூசா நபிட்ட வர்றாங்க, திரும்ப நீங்க அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிக்கணும்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கின்றான், 5 நேர தொழுகையாக ஒவ்வொரு நாளைக்கும் 5 நேர தொழுகையாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், கடமையாக்கிறான். அப்போ மூசா நபிட்ட 5ஓட வர்றாங்க. பீம உமிர்த்த, நீங்க என்ன ஏவப்பட்டீங்கன்னு கேட்கும்போது, உமிர்த்து பி ஹம்சி ஸலவாத் குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் 5 தொழுகை. அப்போ மூசா நபி சொல்றாங்க, இன்ன உம்மத்துக்கு லா தஸ்தத்தியு ஹம்ஸ ஸலவாத்தி குல்ல யௌம், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை தொழ மாட்டாங்க, சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு மூசா நபி சொல்றாங்க. அதை நான் பார்க்கலாமா இல்லைங்களா? இன்னைக்கு நம்முடைய தொழுகை நிலைமை, 5 வேளை தொழுகையை பேணி தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்முடைய உம்மத்தில்? எல்லோரும் தொலை வந்தா காயல் பண்ணதில் பள்ளிவாசலே பத்தாது, இன்னும் 100கணக்கான பள்ளி என்ன செய்யணும், கெட்டணும். மூசா நபி சொன்ன அந்த வார்த்தை அது உண்மையாக இருப்பதை பார்க்கிறோம். 5 காலம் தொழக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அவங்க சொல்றாங்க, மூசா நபி சொல்றாங்க, இன்னி கத் ஜர்ரப்து நாஸ கப்லக், உமக்கு முன்பாகவே மக்களோடு அனுபவப்பட்டிருக்கின்றேன். வஆலஜ்து பனி இஸ்ராயில அஷத்தல் முஆலஜா, இஸ்ரவேல் சமுதாயத்தை கடுமையாக ஆய்வு செய்திருக்கின்றேன். ஃபர்ஜி இலா ரப்பிக், உன் இறைவன்கிட்ட திரும்ப போய் ஃபஸலு தக்ஃபீஃப லி உம்மத்திக்க, உங்க உம்மத்துக்கு வந்து குறைச்சி கேளுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சஅல்து ரப்பி ஹத்தா இஸ்தஹியைத்து, எனக்கு வெக்கமாக இருக்குது, இது 5க்கு மேலே குறைச்சி கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது. வலாக்கின் அர்லா, நான் இதை பொருந்திக் கொண்டேன். சல்லிமு, நான் இதை செய்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரசூலா அந்த 5ஓட வரும்போது ஒரு சப்தம் கேட்குது, அம்லைத்து ஃபரீலத்தி, என்னுடைய கடமையை விதியாக்கி விட்டேன். வஹஃபஃப்து அன் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நான் லேசாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், இந்த 5 நேர தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு லேசாக்கினது, 50 நேர தொழுகைக்கு சமமானது. ஒரு தொழுகை என்பது 10 வக்துக்கு ஈக்குவல். அப்போ தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக இருக்கக்கூடிய நாம, கவனமற்று இருக்கக்கூடிய நாம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு எத்தனையோ பேர் தொழுகை விஷயத்தை என்ன செய்றாங்க, பொடுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு உலகத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பல காட்சிகள் செய்யப்பட்டிருக்கு, காட்டப்பட்டிருக்கு. சொர்க்கம் காட்டப்பட்டிருக்கிறது, நரகம் காட்டப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் பார்க்குறோம், இத்தலாயத்து ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கே அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள். நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்கே அதிகமாக யார் இருந்தாங்க, பெண்கள் இருந்தார்கள். அப்போ கேட்கும்போது, ஏன் நீங்கள் பெண்கள் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீங்க கேட்கும்போது, நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, கணவனுக்கு மாற்றமாக நடக்கிறீங்க, நீங்கள் வந்து அதிகமாக என்ன செய்றீங்க, சபிக்கிறீங்க, இந்த மாதிரி காரணங்களை வந்து நபிகள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. தர்மம் செய்வதன் மூலமாக அந்த காரணங்களை விட்டு என்ன செய்ய முடியும், ஒரு பெண் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அங்கே வந்து பைத்துல் மஅமூர் அவங்களுக்கு காட்டப்பட்டது, சித்ரத்துல் முன்தஹா காட்டப்பட்டது, பல நபிமார்கள் என்ன செய்யப்பட்டார்கள், காட்டப்பட்டார்கள். அதே மாதிரி நைல் நதி, ஃபுராத் நதி என்ன செய்யப்பட்டது, காட்டப்பட்டது. இப்படி பல காட்சிகள் அங்கே என்ன செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேராஜ் பயணத்தில் பல காட்சிகள் காட்டப்பட்டது. சில ஹதீஸ்கள் வருகிறது, அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. என்ன செய்திகள்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தில் வந்து சில மனிதர்களை பார்க்கிறார்கள். அவங்களுக்கு உலோகத்தாலான நகங்கள் இருக்கிறது. அந்த நகங்களை வைத்து தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் என்ன செய்கிறாங்க, பீத்துக் கொள்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் கேட்குறாங்க, இவங்கள்லாம் யாரு? இவங்கள்லாம் யாருன்னா, மக்களை பற்றி எவ்குதுன லுஹூமன் நாஸ், மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவங்க, புறம்பேசி தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டதாக சில ஹதீஸ்களில் இடம்பெறுகிறது. அது பலவீனமான செய்தியாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை நாம் என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு உலகத்துக்கு வந்துட்டாங்களா. உலகத்துக்கு வந்தவொடனே குறைஷிகள்கிட்ட, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்தான், ஒரே இரவில் கஅபாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா அழைத்துட்டு போய் அங்கேருந்து 7 வானத்துக்கு போய் இவ்வளவு காட்சிகளை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது குறைஷிகள் வந்து நம்ப மறுக்கிறாங்க, பொய்யென கருதுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்ல, அவங்க வந்து பைத்துல் மக்தஸ் போனீங்களா, அங்கே எத்தனை படி இருக்கும், எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த பள்ளியாசலை பற்றி கேட்டால் நமக்கு சொல்ல முடியும். பல நாட்கள் நம்ம பள்ளிக்கு வர்றோம், நமக்கு என்ன செய்ய முடியலை, கரெக்டாக நாம் வந்து சொல்ல முடியல. ரசூலாட்ட வந்து அவன் பல கேள்விகளை கேட்குறான்,
அது எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா என்ன செஞ்சிருது ஆயிருது. இப்போ அல்லாஹ் என்ன பண்றான், இங்க ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, லம்மா கதபத்தினி குறைஷிகள் என்னை பொய் என கருதிய போது கும்து ஃபில் ஹிஜ்ர், நான் அந்த ஹிஜ்ர் பகுதியில் இருந்தேன். எந்த ஹிஜ்ர்? மக்கா காபாவில் அந்த வளையமா உள்ள பகுதி இருக்கு பாருங்க, அங்க நான் இருந்தேன். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், ஃபஜலல்லாஹு லி பைத்துல் மக்திஸ் அப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்றான் காட்டுறான். இது ஒரு அற்புதம். அவன் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ஃபதஃபிக்து உக்பிருஹும் மின் ஆயாத்திஹி வானா அன்துரு இலை, பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். இது ஒரு அற்புதம் என்ன செய்கிறது. அப்போ குறைஷிகளால் என்ன செய்ய முடியல, அதை மறுக்க முடியல. இப்படி கரெக்டாக சொல்லிட்டா எவனாலும் மறுக்க முடியும், அப்போ என்ன செய்ய முடியல, மறுக்க முடியல. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தில் இந்த செய்தி, இப்போ அந்த குறைஷிகள் பொய்யா கருதுறாங்கிற செய்தி சஹீஹுல் புகாரில 3886வது செய்தியாக இருக்குது. நாம் இதில் கடைசியாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தில் அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கல. சில வழிகட்ட கூட்டங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அது தவறு. ரசூலுல்லாஹ் 2 வில்லின் முனை அளவுக்கு நெருக்கமாக வந்தாங்க வருது பாருங்க, அது யாரு, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க, அது ஜிப்ரீல் தான். அவங்களுடைய இயற்கையான தோற்றத்தை, உண்மையான தோற்றத்தில் நான் என்ன செய்தேன், அவர்களை பார்த்தேன். இப்போ அல்லாஹ்வோட அவங்க உரையாடினார்களே தவிர அவங்க யாரை பார்க்கவில்லை, அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 4855வது செய்தியாக இருக்கிறது. 3 விஷயங்கள் யார் சொல்றாங்களோ அவங்க அல்லாஹ்வின் மீது மிக பயங்கரமான பொய்யை, அபாண்டமான பொய்யை இட்டு கட்டி விட்டார்கள். அல்ல முதலாவது பொய் என்னன்னு சொன்னோம்னா, யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று உனக்கு அறிவிக்கிறானோ அவன் பொய்யன் அப்படிங்கிறான். சொல்லிட்டு ஆதாரம் சொல்றான், குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், மனித பார்வைகள் அல்லாஹ்வை அடையாது, அவன் எல்லா படைப்பினங்களின் பார்வைகளை கூட அடைவான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நம்ம எங்க பார்க்கிறோங்கிறது கூட யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம பார்வை யார் அடையாது, அல்லாஹ்வே அடையாது. சூரத் அன்ஆம் 103வது வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், எந்த மனுஷன் அல்லாஹ் பேசுறதா இருந்தாலும் சூரத்து ஷூராவில் 51வது வசனத்தில் அல்லாஹ் ஒன்று மஹி மூலமா பேசுவான், அல்லது பெரிய திரைக்கு அப்பால் என்ன செய்வான், பேசுவான், அல்லது மலக்கு மூலமா என்ன செய்வான், அல்லாஹ் பேசுவான். வஹி இங்க சொல்லக்கூடியது உள்ளுணர்வு மூலமா அல்லாஹ் பேசுவான், அது திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான், அது மலக்கு அனுப்பி என்ன செய்வான், வஹி அறிவிப்பான். இந்த 3 தவிர அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ மூசா நபியிட்ட கூட அல்லாஹ் பேசினா இல்லையா, துர்சினா மலையில, அது எதில் எப்படி தான் பேசினா, திரைக்கு அப்பா இருந்தா செஞ்சா பேசினா. மூசா நபி அல்லாஹ்வை பார்க்க முடியல, அல்லாஹ்வை காட்டுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தன்னுடைய தஜ்ஜலியத்தை தான் வெளிப்படுத்தினான். உடனே என்ன செஞ்சிட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டார், மலை சுக்கு நூறாகி விட்டது, மூசா நபி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ மூசா நபி என்ன செய்யறாங்க, நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப லன் தரான்னு அந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ் பார்க்க முடியாது. அடுத்து நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, உங்களில் யாரும் மரணிப்பதற்கு முன்பாக யாரை பார்க்க முடியாது, அல்லாஹ் பார்க்க முடியாது. அதேபோல் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அபூதர் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஹல் ராய்த ரப்பக், சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்படும், உங்கள் இறைவனை பார்த்தீர்களா, நூறுன் அன்னா அராஹு, அவன் ஒளி, அல்லாஹ்வுடைய திரை முகத்துக்கு முன்னாடி ஒரு ஒளி இருக்குது, ஹிஜாபுஹு நூர், அந்த ஒளி அல்லாஹ்வுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ, அந்த திரை இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ எல்லாத்தையும் கரிச்சிடும். அல்லாஹ்வுடைய பார்வை போகாத இடம் இருக்கா? அப்ப அல்லாஹ் அவ்வளவு பெரிய திரையை தனக்கு முன்னாடி வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஆகிரத்தில் பார்க்கலாம் என்பதற்கு ஏராளமான வசனங்கள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் வசனங்கள் சான்றாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் மேராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அப்படி பார்த்தார்கள் என்று யார் வாதிக்கிறார்களோ அவர்கள் தவறான கொள்கையிலே வழிகேட்டில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அபூதர் கேட்கிறாங்களா இல்லையா, நீங்க அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, நூறுன் ஒளி அன்னா அராஹு, நான் எப்படி பார்க்க முடியும், அல்லாஹ் ரசூலா ஒளின்னு சொல்வது எதை, அல்லாஹ்வுடைய திரை, ஹிஜாபுஹு நூர், அது பயங்கரமான ஒளி, அந்த திரை தான் அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு தடுப்பான செய்து இருக்குது. அப்போ நான் அதில் பார்க்கக்கூடிய சக்திலாம் யாரும் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு இந்த உலகத்தில் கிடையாது. ஆகிரத்தில் என்ன செய்வாங்க, உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மதர்ந்திருக்கும், இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும்னு வருது. ஹதீஸ்கள்ல ஏராளமா மறுமையில பார்ப்போம்னு சொல்லி வருது. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, உங்களில் யாரும் மௌத்தாவதுக்கு முன்பாக யாரை பார்க்க முடியாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மேராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். அல்லாஹ் பல காட்சிகளை, அத்தாட்சிகளை காட்டினான். அந்த அத்தாட்சிகள் அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
இதை நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மேராஜில் நமக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம், அனுமதி பெறுவது, எப்படி நம்ம ஒருவர்கிட்ட பேச வேண்டும் என்போன்ற பல படிப்பினைகள் இதில் என்ன செய்கிற சம்பவத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்தார்களோ அதை சரியாக நம்ப வேண்டும். அது அல்லாமல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிதஅத்தான நம்பிக்கைகள், ரஜப் 27 மேராஜ் போனாங்க நம்புறது, மேராஜுக்கு நோன்பு வைக்கிறது, மேராஜ் நோம்புலாம் மார்க்கத்தில் கிடையாது, அது பிதஅத்து. அதை செஞ்சால் வழிகேடு. லுஹர் தொழுகை 4 ரக்காயத்து, 5 தொழுதா அல்லாஹ் 5ன்னு பார்ப்பானா, அதெல்லாம் தூக்கி மோசத்தில் வீசி எறிவானா? அல்லாஹ் நமக்கு 4 என்று விதியாக்கி விட்டால் 4ஐத்தான் தொழ வேண்டும். மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த மேராஜ் நோன்பு என்று ஒன்று கிடையாது. அந்த நோன்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பிதஅத்தான அன்றைக்கு ஸ்பெஷல் தொழுகை தான் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ இந்த மேராஜ் தொடர்பான தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்கள் இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை சொன்னார்களோ அந்த உண்மையை மட்டும் நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.